இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை யாக்கோபு அதிகாரம் 5:18. மறுபடியும் ஜெபம் பண்ணினா அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களோட கூட ஆண்டவர் வசனத்தின் மூலமாக பேச போகிறார். ஜெபத்தை குறித்து, ஜெபத்தினால் வருகிற ஆசீர்வாதத்தை குறித்து ஒவ்வொரு நாளும் நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஜபத்தினால் இன்றைக்கு நம்ம பார்க்க போற ஆசீர்வாதம், ஜபம் வானத்தை பூட்டும், பூட்டின வானத்தை திறக்கக்கூடிய ஒரு வல்லமை ஜபத்துல இருக்கிறது. எலியா தீர்க்கதரிசி நாட்களில் எலியா ஜெபிக்கிறாரு, கருத்தா ஜெபிக்கிறாரு. 3 வருஷம் 6 மாதம் தேசத்துல மழை இல்லை. அவரை மறுபடியும் ஜெபித்தாரு, கர்த்தர் மழையை கட்டளையிட்டதை நம்ம பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 1வது வசனத்தில், கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியன் ஆகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு தேவ மனுஷன்தான் தைரியமா சொல்லுகிறாரு, பூமியில் பனியும் மழையும் பெய்யாது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற மனுஷன் பேசுகிறாரு, மழை பெய்யாது. அதே மாதிரி மழை இல்லை. கர்த்தருடைய வாக்கை வந்து சொல்லுகிறது நம்ம பார்க்கிறோம். மறுபடியுமாய் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வந்து சொல்லுகிறார், மழை பெய்கிறது. கருத்தான ஜெபம், தேவ சமூகத்துல நிற்கிற ஒரு தேவ மனுஷனுடைய தைரியமான ஒரு வார்த்தை வானத்தை அடைத்தது, அடைக்கப்பட்டதை திறந்தது. உங்க வாழ்க்கையிலும் சில நன்மைகள் அடைக்கப்பட்டிருக்கிறது, சில நன்மைகள் திறக்கப்படாம இருக்கிறது. தேவ சமூகத்தில் நின்றால், நீங்க ஆண்டவரை அதிகமாய் தேடினால், அதிகமான நேரங்களை ஜெபத்துக்கென்று நீங்க செலவிட்டா, உங்க வாழ்க்கையில அடைக்கப்பட்டிருக்கிறத நீங்க திறக்க முடியும். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். எதெல்லாம் அடைக்கணுமோ அதையெல்லாம் கர்த்தர் அடைக்க வைப்பார். எதெல்லாம் திறக்கணுமோ அதை கர்த்தர் திறக்க வைப்பார். நன்மைகள் உண்டாகும், ஆசீர்வாதங்கள் உண்டாகும், பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். செபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துக்கிறோம். கர்த்தர் அந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. ஜெபத்தை குறித்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் தியானிச்சுட்டு இருக்கோம். ஜெபம் வானத்தை அடைத்தது, அடைக்கப்பட்டதை திறந்து வைத்தது என்று நாங்கள் பார்த்தோமே. அருமையான தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறாங்கப்பா. என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. அடைக்கப்பட்டிருக்கிற நன்மை இயேசுவின் நாமத்தினால திறக்கப்படுவதாக. திருமணமாக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தாவே, கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்க. நல்ல ஒரு ஜாபுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்க அருமையான தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எக்ஸாம்ஸ் எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. பலவீனத்தோடு இருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். எல்லா பலவீன கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால உடைக்கப்படுவதாக. ஆண்டவர் அற்புத சுகத்தை இப்பொழுது கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம். கர்த்தர் கிரியை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம். செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்கள், வியாபாரங்கள், சகல நன்மைகள், ஆசீர்வாதங்களை தந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் நடத்துவீராக. ஜபத்தை குறித்தே நாங்கள் ஒவ்வொரு நாளும் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். தேவ சமூகத்தில் நின்ற ஒரு எலியா தீர்க்கதரிசியை போல அதிகமாய் தேவ சமூகத்துல காத்திருக்கிற கிருபைகளை, அபிஷேகத்தை கர்த்தர் தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். கர்த்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில அடைக்கப்பட்டிருக்கிறத திறப்பாரு. தேவ சமூகத்தை நீங்கள் ஜெபித்தால், கருத்தாய் ஜெபித்தால், தேவனோடு நீங்க நிற்கிற ஒரு மனுஷனாக இருந்தால், அடைக்கப்பட்டிருக்கிற நன்மைகளை கர்த்தர் தருவார். உங்களுக்காக இந்த ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.